பரவாயா? சரிண்ணே. சார்ஜர் வேணாமா? இல்லை வைங்க, அதுலேயும் செக் பண்ணிடுவோம். 1 மணி நேரம் கழிச்சு வாங்க, கரெக்டாக இருக்கும். இந்தாங்க. இந்த மொபைல் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நேற்றே கொண்டு வந்திருந்தாங்க. சார்ஜ் வந்து ஒரே ஒரு மொபைலில் ஒரு சார்ஜரில் மட்டும்தான் ஏறுது, மற்ற எந்த சார்ஜரில் போட்டாலும் ஒர்க் ஆகணும். இப்போ பார்த்தா உள்ள சிசி போர்டு ஃபுல்லாக ஷார்ட் ஆகிருச்சு. இங்கே பாருங்க. சிசி டேமேஜ் ஆனதை நீங்களே பார்த்துருந்தீங்கல்ல. இப்போ சிசி வந்து நம்ம ரீஃபிட்டிங் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டேமேஜ்லாம் எதுவுமே இருக்காது. இப்போ இதை கனெக்ட் பண்ணிவிட்டு சார்ஜ் பண்ணி பார்ப்போம். எல்லா சார்ஜருமே எடுத்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு சக்ஸஸ்னு அர்த்தம். ஒரு சில குறிப்பிட்ட சார்ஜர் மட்டும் எடுத்துச்சு அப்படின்னா போர்டு வந்து ஃபுல்லாக ஷார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். திரும்பவும் நம்ம ரீசெக் பண்ணணும். இப்போ இதில் வேறு சார்ஜர் நம்ம இப்போ போட்டு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த ஒரிஜினல் சார்ஜர் கஸ்டமர் கொண்டு வந்தது. அவங்க இந்த சார்ஜர்லேயே எடுக்கலை அப்படின்னு தான் கொண்டு வந்தாங்க நேற்று. இந்த மாதிரி எந்த சார்ஜர் போட்டாலுமே அக்செப்ட் ஆகலை, வீட்டில் இருக்க ஒரு சார்ஜர் மட்டும் ஏறுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம இங்கே இருக்க ஒரிஜினல் சார்ஜரில் போட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ சார்ஜிங் லோகோ வந்துருச்சு. 65% ஆல்ரெடி இருக்குது நம்மளுக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் காட்டுறது மேலே. இப்போ சார்ஜரோட பின்னை இப்படி போட்டு செக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பேக் சைடு திருப்பி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா இது வந்து டைப் சி டைப்னால ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நம்ம செக் பண்ணணும். ஒன் சைடு மட்டும் ஏறுது அப்படின்னாலுமே நம்ம திருப்பி ரீசெக் பண்ணி போர்டை மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு ரெண்டுமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஓகே, சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்கள் மொபைல்லையும் இந்த மாதிரியான பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே சரி பண்ணிடுங்க. அப்படின்னா ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். இந்த மொபைல் நம்ம கைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த சார்ஜர் கனெக்ஷன் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா மேலே இருக்க மீட்ரு பாக்ஸில் ஷார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி வேறு சார்ஜர் போடும்போதும் அந்த சார்ஜருமே ஷார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்மளுக்கு 2 பக்கமே சார்ஜ் ஏறுது. ஃப்ரண்ட் பேஜ் ஏறிட்டுருக்கு. இப்போ நம்மளுக்கு இப்போ கழட்டிட்டு திருப்பியும் பேக் சைடு நான் ரன் பண்ணுறேன். பின் செக் பண்ணி பார்த்தாச்சு. பின் செக்கிங்லேயும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பின் ஸ்டார்ட் ஆனதில் சார்ஜிங் ஐசி மட்டும் ஷார்ட்டு, அதை நம்ம ரெடி பண்ணிட்டோம். சிசியும் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ செக் பண்ணாலும் ஆஃப் ஆகாது, ஸ்டார்ட் ஆகாது நம்மளுக்கு. ஓகே, 2 பக்கமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சிசி. லோக்கல் சிசி போட்டு திருப்பி கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். அதனால தான் நம்ம ஒரிஜினலே ஃபிட் பண்ணிட்டோம். இது ஆக்சுவலி எப்படி வந்திருக்குதுன்னா, பின்னில் வந்து ஏதோ டேமேஜ் ஆகிருந்திருக்கு. அதை கவனிக்காமல் சார்ஜ் போட்டுகிட்டே இருந்திருக்காங்க. அதனால் அது கம்பியெலாம் மெல்ட் ஆகி ஒன்றோட ஒன்று உரச ஆரம்பித்து உள்ளே இருக்க ஐசி வரைக்கும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ நம்மளுடைய சார்ஜரையும் மாற்றி பார்க்க போகிறோம். இது இப்போ ஃப்ரண்ட் பேஜ் லைட் எரிய பக்கம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இதை கழட்டிட்டு பேக் சைடு இப்போ ஓகே 65 இருக்குது. டைமிங் எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ பாயிண்ட் ஏறுதுன்றதையும் செக் பண்ணிடுவோம்.